நண்பர்களே, நீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல கூகுள் குரோம் ப்ரௌசர்ல நான் சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வழக்கம் போல நான் கேட்கறது எல்லாமே வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. தயவு செய்து எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஒருவேளை இதை பத்தி யாராவது கேட்டாலோ இல்லை நீங்க ஷேர் பண்ணாலோ இதை பத்தி முழுமையான விவரங்களை நீங்க ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஏன் பெருசைய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர், வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசர், அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வெப் பேஜில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணும் போது அந்த சாஃப்ட்வேரை வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணக்கூடாது, நான் ஏதாவது ஒரு தேதியில், அதாவது ஒரு வாரம் கழிச்சு இல்லை 10 நாள் கழிச்சு நான் அந்த சாஃப்ட்வேரை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, தேவையில்லைனா எப்படி அதை ஆஃப் பண்ணுறது, இதை மாதிரி எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு வெப் பேஜை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக போகிறேன் அந்த வெப் பேஜ்க்குள்ளே போயிட்டு என்ன ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். நான் ஒரு சாஃப்ட்வேரை நான் என்ன செய்கிறேன், அப்படி செலக்ட் பண்ணி நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். இந்த சாஃப்ட்வேரை தான் நான் வந்துட்டு என்னோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு மிக முக்கியமானது டவுன்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஏபிகே அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது டக்குன்னு சென்டரில் ஒரு சின்ன பேஜ் ஓப்பன் ஆகுது. என்னடா இது, நமக்கு ஓப்பன் ஆகலையே இந்த மாதிரி, உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிற நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, ஒரு சின்ன செட்டப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். சூஸ் வென் டு டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லை என்னோட வைஃபை மூலியமாக நான் டவுன்லோட் பண்ணணும். இன்னொன்று பிக் டேட் அண்ட் டைம் அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், வாவ், இந்த பகுதியில் நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன டேட்டில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, ஒரு 5:30 ஈவினிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்க, டவுன்லோட்ஸ், அதில் உங்களுக்கு ஃபோன்லையா SD கார்ட்லையா, ஃபோனில், அப்புறம் டவுன்லோட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இது வரும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஆன் நவம்பர் 2020. அப்புறம் எக்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு நவ் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் இப்போமே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி செட்டப்பை நம்ம எப்படி உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் நீங்கள் கொண்டு வரது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஹோம் பட்டனுக்கு போகிறேன், மறுபடியும் சர்ச் கொடுக்குறேன். இதில் குரோம்னு கொடுங்க. குரோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் :, அதுக்கப்புறம் ஃபிளாக்ஸ் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் என்ன செய்றீங்க, டவுன்லோட் லேட்டர் கொடுத்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு இந்த 2 எனேபிள் டவுன்லோட் லேட்டர் இது வந்து உங்களுக்கு டேப் பண்ணுங்க. இதில் டேப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோ டவுன்லோட் லேட்டர் டயலாக் ஆன் வைஃபை இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு பட்டன் வரும், ரீலான்ச் பட்டன் வரும். அதாவது இந்த செட்டப்பை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரீலான்ச்சுங்கிற ஒரு பட்டன் கீழே டிஸ்பிளே ஆகும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்ச உடனே இந்த செட்டப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்ளை ஆயிடுச்சு உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில். முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க, டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிரும். அவ்வளவுதான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த செட்டிங் ஒரு புதுமையான செட்டிங் தானே, இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரில் பயன்படுத்துங்க. பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அப்படியே மறுபடியும் இந்த வீடியோ கீழே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்த இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.